ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ்ங்க. ஓப்பனா சொல்லணும்னா இதுதான் உண்மை. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் முன்னாடிலாம் உட்காந்து பேசிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இது நான் ஓப்பன் அப்பா பேசணும்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப நாளா YouTubeல வீடியோ போடணும். மத்தவங்கலாம் பேசி போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சுக்கிட்டே இருப்பேன். என்னோட பயத்தினால நான் வந்து அத வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாவே. இன்னைக்கு அந்த பயத்த நம்ம தூக்கி எறிஞ்சு கண்டிப்பா வீடியோ போட்டே ஆகணுன்ற ஒரே எண்ணத்தினால இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேங்க. நான் ஒரு செகண்ட். இன்னைக்கு நான் வீடியோ போட்டே ஆகணுன்றதுக்காக மைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே மைக் கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மைக்ல சார்ஜ் இல்ல. இப்படி நெறைய விஷயம் நடந்துட்டே இருந்ததா, ஐய்யய்யோ! இன்னைக்கும் நம்ம பேச முடியாது போல. நம்ம நெக்ஸ்ட் வீக்கே பேசி நம்ம கன்டென்ட்ட நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன கன்டென்ட்ட போடலாம்? எத பத்தி போடலாம்? அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு கேமரா ஃபியர் அதிகம். இந்த மாதிரி கேமரா முன்னாடி இதுவரைக்கும் நான் பேசினதே இல்ல. என்னோட லைஃப்லயே இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் கேமரா முன்னாடி பேசுறது. யூடியூப் சேனல் வந்து நான் சும்மா தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி வீட்ல வெட்டியா இருந்ததுனால, ம் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. அப்ப எதர்ச்சியா யூடியூப்ல பார்க்கும்போது, ஒருத்தர் 2 பேரோட வீடியோலாம் பார்க்கும்போது, நம்மளும் ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? அப்படின்னு ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தினால தான் நான் யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணேன். ஓப்பனா சொல்லணும்னா எல்லாரும் போல சம்பாதிக்கணும். யூடியூப்ல இருந்து ஏதாவது வருமானம் வருன்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட நம்மளுக்கு அந்த டைம்ல தெரியாது. சரி அதுக்கான முயற்சிய நம்ம பண்ணுவோம்ன்னு ஃபர்ஸ்ட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோ தாங்க போட ஆரம்பிச்சேன். எனக்கு ஓரளவுக்கு அது நல்லாவே வியூஸ் போகுது, நல்லாவே ரீச் போகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்கன்னும்போது, எனக்குள்ளேயே ஒரு சின்ன தாட். நம்ப நம்ம பேசி போட்டா தான் என்ன? மத்தவங்க மாரி நம்மளும் நம்மளோட வ்ளாக்ல ஏதாவது பேசி போடலாம். நம்மளோட இயல்பான வாழ்க்கைய காட்டலாம். நம்மளோட அப்பியரன்ஸ 4 பேருக்கு காட்டலாம். இதுல என்ன இருக்கு தயக்கம்? நம்ப பெருசா கருத்தெல்லாம் சொல்லப் போறதில்லங்க. இன்னைக்கு என் மனசுல என்ன இருக்கோ, என்ன தோணுதோ, அத சொல்லலாம் இல்லைங்களா? அது ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு யோசனையில தான் போடணும்னு நெனச்சேன். அ என்ன டாபிக் பேசுறதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு கொஞ்சம் உளறிட்டே இருக்கேன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அம் நம்ம பயத்தினால எவ்ளோ விஷயத்த பண்ணாம விட்டுர்றோங்க. ம் நம்மளோட இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நம்ம நெனைப்போம். பட் நம்ம பயத்தினால அந்த விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம். அப்படிதான் நான் இந்த சேனலுமே வீடியோ போடணும்னு நெனைக்கும்போது, இன்னைக்கு போடலாம், நாளைக்கு பேசலாம், நாளான்னைக்கு பேசலாம், இப்படி தள்ளி தள்ளி போட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நான் அப்படியே பயத்தையே நான் விட்டுட்டேன். இன்னைக்கு இதெல்லாம் தூக்கி எறிஞ்சு நம்ம பேசிடலாம். நம்ம மனசுல இருக்கிறத கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். அட்லீஸ்ட் அது ஒரு 4 பேருக்காவது யூஸ் ஆகும் இல்லையா? அப்படின்றதுனால முடிவு பண்ணி இன்னைக்கு நான் பேச வந்துட்டேன். சிம்பிளா சொல்லணும்னா, யாருமே எதுக்காகவுமே தயவு செஞ்சு பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா, அந்த நியாயத்துக்காக நில்லுங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போங்க. அந்த விஷயத்த நம்ம பயத்தினால அத பண்ணாமலே விட்டுர்றோம். அந்த மாதிரி என்ன மாதிரி நீங்க யாருமே தடப்பட்டு நிக்காதீங்க. அதுக்காக தான் நான் இத பேசுறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு தோணுதோ, அத பயம் இல்லாம உடனே பண்ணுங்க. அது நல்லதோ, கெட்டதோ, சரியோ, தப்போன்னுலாம் இல்ல. உங்களுக்கு அது சரியா படுதா? உங்க மனசாட்சிக்கு அது சரின்னு தோணுதா? அப்ப அந்த விஷயத்த நீங்க உடனே பண்ணுங்க. எதையுமே நாள் கடத்தி போடாதீங்க. ஏன்னா, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க. ஒரு ஒரு நாளும் நம்மளுக்கு வர மாதிரி. அந்த வாழ்க்கைய நம்ம நிம்மதியா தான் வாழணும். நிம்மதி இல்லாம வாழ்னோம்னா, அந்த வாழ்க்கை நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்ப உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா நாளைக்குன்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. அதான் உண்மையும் கூட. நான் என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இந்த நிமிஷத்த, இந்த வாழ்க்கைய நம்ப தான் வாழணும். நம்மளுக்கான வாழ்க்கைய வேற யாரும் வந்து வாழப்போறது கிடையாது. நம்ம வாழ்க்கைய நம்ம தாங்க வாழ்ந்தாகணும். அதனால உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க. சந்தோஷமா வாழுங்க. யாருக்கும் எந்த கஷ்டமும் குடுக்காம வாழுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்ததுன்னா, உங்களுக்கான விஷயத்த நீங்க பண்ணுங்க. ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. முயற்சி எடுக்காம இருக்காதீங்க. லைஃப்ல தோத்து போயிடுவோன்ற பயம் எப்பவுமே வச்சுக்காதீங்க. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஜெயிக்க தான் போறோம். ஜெயிக்கிறதுன்றது பெரிய லெவல்லலாம் இல்லங்க. நமக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு நம்ம ஜெயிச்சா மட்டும் போதும். பெரிய லெவல்ல காசு, பணம் சம்பாதிக்கணும், பெருசா ஜெயிக்கணும், பெருசா இதுவாகணும்ன்லாம் ஆசைலாம் இல்ல. ஒரே ஒரு ஆசை தாங்க. இன்னைக்கு இந்த நிமிஷத்த நான் சந்தோஷமா வாழணும். என் வாழ்க்கையில இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம். அதனால அதே அட்வைஸ் தான் உங்களுக்கும் சொல்றேன். இது அட்வைஸ் கூட கிடையாது.
நான் பேசுறது உங்களுக்கு கரெக்ட்டா பட்டுச்சுன்னா, நீங்க அத எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா படலன்னா, அத தூக்கி ஓரம் போட்டு, உங்களுக்கான வேலைய நீங்க பார்த்துட்டு போங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும், நான் என்னோட அடுத்தடுத்த வ்ளாக்ல ஏதாச்சும் கன்டென்ட் போட முடிஞ்சா போடுறேன். நான் பேசுறது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இல்ல ஏதாச்சும் என்ன திட்டணும், இந்த வீடியோல இது சரியில்ல, அது சரியில்லன்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல தாராளமா நீங்க சொல்லலாம். எந்த டைம் வேணாலும் நான் அவைலபிளா அத படிக்க ரெடியா இருக்கேன். புதுசா இந்த வீடியோவ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ.